எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம வணக்கம் சொல்லும் பொழுதே ஒரு ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? பிளே தமிழ் நேயர்கள் பல நல்ல விஷயங்களை பிளே தமிழ் வாயிலாக கேட்டு தெரிஞ்சு நடந்து கொண்டு வருகிறீர்கள். இந்த பிளே தமிழ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்று பேச போகிறோம். அவசியமாக இந்த காணொளியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் இருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேஷ ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதோ ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும்னு இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்கள் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்கும் பார்க்கலைன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்கும், ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அதில் அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தாங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு, முத்தாய்ப்பாக ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா, நாம் நினைக்கிறது நடக்கும், அதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேன். கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது, எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. பார்த்தீங்களா? ஆண்டவனுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நாம் என்ன சிரேயஸ் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போவோம். எல்லாம் தலைவிதின்னு போக முடியாது. எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான்னும் போக முடியாது. யாரையும் குத்தமும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாம் கொஞ்சம் நினச்சிருந்தா இந்த இடத்துலேருந்து சரி செஞ்சிருக்கலாமேன்னு தோணும். இப்போ ஏக குழப்பத்தில், ஒரு தனிமையாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுடைய குழப்பம் தீர்வதற்கு கிரகங்கள் இப்போ உதவி பண்ண போகுது. அது மனக்குழப்பமாக இருக்கட்டும், பணக்குழப்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கட்டும், உறவுகளில் குழப்பமாக இருக்கட்டும், பிஸ்னஸில் குழப்பமாக இருக்கட்டும், அரசியலில் குழப்பமாக இருக்கட்டும், இந்த குழப்பங்கள் தீரப்போகுது. பேசிக்கலி 7.5 சனியில் ஜென்ம சனி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. கடந்த ஆண்டுகளில் ஒரு 5 ஆண்டுகளாக நீங்கள் பதவி இல்லாமல் இருக்கலாம், பெருமை இல்லாமல் இருக்கலாம், சில சில்லறை கூட நம்மளை சில்லறையாக்கியிருக்கலாம். நல்ல டேலண்ட் பர்சன், மீனராசினாலே டேலண்ட் பர்சன். அப்படி உள்ள டேலண்ட்டுக்கு இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்காது. அறகுறையெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும். பிரபஞ்சத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படும், கடவுள் மீது கூட வெறுப்பு ஏற்படும், குடும்பத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படும். அறகுறைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அற்புதமான மனுஷன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும்.
அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகும். இந்த நேரம் இந்த சனி பகவான் ராசிக்கு 12ல் புதன் சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டு சூரியனும் மாசியில் வந்து என்ட்ரியாகி அத்ரி புத்திரியான வெற்றியை கொடுக்க போகுது. 12வது வீட்டில் இவங்கெல்லாம் உட்காரும் போது சுப விரயம், சுப லாபம். புதன் வக்கரமாகி உங்களுக்குள்ளே இருக்கிற புத்திசாலித்தனத்தை வெளியில் காட்ட போகிறார். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் யோகம். 11ல் போய் செவ்வாய் உட்கார்ந்து லாபத்தை கொடுக்குறார். பூமி லாபம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, பணம், இடம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, வீடு கட்டுறது, மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள், அரசாளக்கூடியவர்கள் நமக்கு தொடர்பு ஏற்படுறது, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வந்து அரசாளவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுவது, ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது. இது ஒரு பிளெஸ்ஸிங் டைம். இது ஒரு பிளெஸ்ஸிங் டைம். இன்னும் சொல்லப்போனால் மே மாதத்துக்கு பிறகு இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங் டைம் காத்திருக்கு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மீனராசி யாராலையும் இப்போதைக்கு சாதகமாக எடை போட முடியாது. கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்திருக்கு. 2 விஷயம் நீங்கள் அவசியம் பண்ணணும். முதல் விஷயம், டிப் டாப்பாக இருங்க. எவ்வளவு சோகம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் உங்கள் கண்ணில் ஜலம் வரக்கூடாது, அழுகை வரவே கூடாது. சிரித்த முகத்தோடு இருங்க. சமாளிக்கக்கூடியவன் தான் சாதனை படைப்பான். ஒரு ரன்னிங்கில் ஓடுறோம், ஃபஸ்ட்டு ரவுண்டு மிஸ் ஆகுது, உடனே அழுதுட்டு வந்து உட்காந்துட்டாங்கன்னா 5 ரவுண்டு இருக்கிற ரன்னிங்கில் ஒரு ரவுண்டில் அழுதுட்டு உட்காந்துட்டாங்கன்னா மீதி 4 ரவுண்டு என்ன ஆகும்? 2வது ரவுண்டு அவுட்டு, பரவாயில்ல, மீதி 3 வாய்ப்பு இருக்குது. 5ல் 3 வெற்றி, 2 போனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு பிறகு ஆட ஆரம்பிச்சிங்கன்னா 3 தொடர் வெற்றி, ஹாட்ரிக் வெற்றி. இதுதான் மீனம். தப்பாலாம் எடை போடாதீங்க. உங்களை நீங்களே ஆஃப் மைண்ட் பார்க்காதீங்க. எனக்கு வந்து சரியில்லைங்க, மனசு சரியில்லை, மைண்டு சரியில்லை, மண்ணாங்கட்டி. நீங்கள் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இதை யார்கிட்டையாவது போய் எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னா உடனே உங்களை ஏமாற்றிடுவானும். எல்லோரும் உங்களை வந்து உங்கள் மதியை உடனே திருடலாம். நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக உங்களை நினச்சிப்பீங்க. ஆனால் யார்கிட்டையும் போய் ஒரு அபிப்பிராயமாக பேசவும் பேசாதீங்க, வருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லவும் சொல்லாதீங்க. அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே தம்புன்னு வருவான், எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவான். நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறவங்களாம் மீனராசியில் இருப்பாங்க. நிறைய கனவுகளில் வந்து பணக்கனவுகள் லாஸ் ஆகிறவங்க, பதவி கனவுகள் லாஸ் ஆகிறவங்க மீனராசியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனத்திற்கு இப்போது உங்கள் கனவு நிறைவேற போகுது. இந்த 4 கிரக பயிற்சி அதுதான் அடித்து காலி பண்ணுது. 11ல் செவ்வாய் துட்சமாக உங்களை யார் நினச்சாங்களோ அவங்களாம் உங்களை உச்சமாக பார்க்க போகிறாங்க. நீங்கள் தான் இந்த ஆட்டத்தோடைய மாற்றம், ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட போகிறீங்க. அதுவும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்கு. பதவி கிடைக்க போகுது. கடந்த 5 ஆண்டில் விட்ட பதவியை பிடிக்க போகிறீங்க மீனராசி, ஞாபகம் வச்சிங்க. அமைச்சராக போகிறீங்க. இது நிதர்சன உண்மை. இந்த வீடியோ எடுத்து திருப்பி போட்டு பார்த்துங்க. 2026 ஜூலையில் போட்டு பாருங்கள், அமைச்சராக இருப்பீங்க. நல்ல போஸ்டிங்க்கு வருவீங்க. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஜாம்பவானாக மாறுவீங்க. பெரிய பெரிய சாதனைகள் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும். இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டைம். ஆனால் உங்களை நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை எப்படி சொன்னேன்? மார்க்கெட்டிங் டைம். உங்கள் திறமையை நினச்சி மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வருவாங்களாம் நினைக்காதீங்க. உங்களை மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். உங்களை வெளியில் காட்டுங்க. இந்த ஒரு படம், ரஜினிகாந்தோட படத்தில் ஒன்று சொல்லுவார், திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு ஒரு படம் வருதும்ல, அது மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கள். அதிலே மறழுவாங்க. ஐயோ இவன் போயிட்டான்னு நினச்சவன் வந்துட்டானே, ஐயோ இந்த பொம்பளை போயிட்டு நினச்சவன் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் தான் நம்மளை வெளியில் பேசுவாங்க. ஆனால் நம்ம கிட்டக்க போனோன்னா 1 ரூபாயிலும் வாயை திறக்க மாட்டான். சும்மா நம்ம பயந்துடக்கூடாது. அதனால் மீனராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆதாயம், கலை ஆதாயம், அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ குட் டைம், பெஸ்ட் டைம். 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
இந்த ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபோன் பேசுகிறதுல கவனமாக இருக்கும். எந்த ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ரானரி ஃபோட்டோஸ்லாம் சேவிங்கில் வைக்காதீங்க. கூகுள் வரைக்கும் உள்ளே போய் டெலீட் பண்ணிட்டு விட்டு வந்துடுங்க. சீக்கிரட்டாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பார்த்து பேசுங்க. எவன் ரெக்கார்டு பண்ணுறானான்னு பாருங்கள். ரெக்கார்டு ஆப்ஷன் நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்க, அதை பத்திரமா வச்சுக்கிங்க. யார் உங்கள்கிட்ட பேசினா ரெக்கார்டு பண்ணுறாங்களான்னு பார்த்துங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க. சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாத். நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம் ரெண்டும் ஒரே நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு பரிபூர்ணமான பௌர்ணமியில் பண்ணுங்கள். இல்லை ஒரு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். பௌர்ணமியில் பண்ணுறது விசேஷம், இல்லை வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம் ரெண்டும் பண்ணணும். செய்து உங்கள் வீட்டில் தீர்த்தம் தெளித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. தீர்த்தம் பண்ண அபிஷேகத்தை, ஹோமம் பண்ண தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணிங்க. நல்லது. அவசியம் பண்ணுங்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சத்துருக்கள் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. உங்களை இங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது, மட்டம் தட்டி வச்சுருப்பாங்க. இப்போ எவனும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அருமையான நேரம். இது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். மீனராசிக்காரர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு வாக்கிங்கை போட்டு விடுங்க. அதுவும் கோயிலில் போய் ஒரு 11 சுற்றுங்க. மைண்டும் செட் ஆகும், பாடியும் செட் ஆகும், பெஸ்ட்டாக இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூட போகுது. பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க. ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும் மீனராசிக்காரர்கள்.